நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. அப்பதான் வந்து எலெக்ஷன்ஸ் வரைக்கும் தளபதி ஹேட்டர்ஸ் வந்து வச்சு செய்யலாம். தளபதி ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் வந்து உஷாரா இருங்க. ஏன்னா நமக்கு எதிராக வந்து ஒரு பெரிய சதிவேலை நடந்துட்டு இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து நம்மள அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்ட்டு வந்து வேற லெவலில் வந்து நிறைய பேர் வந்து கிளம்பி இருக்காங்க. முதல் ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் யாருன்னா அந்த நாம் தமிழ்ல இருக்கிற ஆளுங்க தான். ஏன்னா வந்து முழுக்க வந்து விஜய் எதிர்ப்பு அப்படின்றது வந்து இப்போ அவங்க கிளப்பி இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஜெயிக்க போறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வந்து 2026 எல்லாம் கிடையாது, 2046 வந்தா கூட வந்து அவனுங்கள ஜெயிக்க போறது கிடையாது. ஆனா வந்து தளபதி வந்து தோக்கடிக்கணும், தளபதியை தோக்கடிச்சு அவன் அந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து அப்படின்ற ஒரு வன்மத்துல வந்து தளபதிக்கு எதிராக வந்து நிறைய வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க. சீமான் ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல வந்து போயிட்டு அங்க சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது திமுக சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், திமுக எதிர்ப்பு பண்றதே வந்து நாம் தமிழரை விட்டுட்டு இப்ப தளபதி எதிர்ப்பு அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கு. திமுக வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேலை வந்து பார்த்திருக்காங்க. சோ திமுக வந்து ஸ்டாலின் தலைமையில் வந்து அந்த பெண்களுக்கான ஒரு விழா அப்படின்றத நடத்திருக்காங்க. முழுக்க வந்து பெண்களை வர வச்சு வந்து அப்படியே வந்து இவங்க பெண்களுக்கு வந்து நல்லது பண்ற மாதிரியான அப்படியே பெண்கள் அப்படியே நான் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அந்த பெண், நான் இந்த ஊர்ல வந்திருக்க பெண் அப்படின்ட்டு வந்து தன்னுடைய கஷ்டத்துல சொல்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இவங்களா வர வச்சு வந்து நிறைய பேர் வந்து பேச விட்டு அப்படியே எமோஷனலா வந்து பெண்கள் மத்தியில் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மகளிர் உரிமை தொகை வந்து போட்டிருக்காங்களாம். எவ்வளவு கேவலமான விஷயம்ன்றது பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா, இப்போ வந்து போட போறாங்களாமா. இப்போ வந்து நிறைய பேர் கிடைக்காம இருந்தவங்களெல்லாம் வந்து கம்பல்சரியா வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்களா அந்த 1000 ரூபாய் அப்படின்றது வந்து. இதெல்லாம் பார்த்து வந்து அப்படியே மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விழாவுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருக்காரு, அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, தேவயானி வந்திருக்காங்க, சத்யராஜ் வந்திருக்காங்க. ஸோ தேவயானி கூட வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் தேவயானியோட புருஷன் ராஜகுமாரன் வந்து திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, அதனால தளபதி விஜய் எதிர்த்து பேசுறான்னு நினைச்சேன். ஸோ தேவயானி மேடம் அப்படி கிடையாது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தேவயானியே வந்து இந்த விழாக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாழ்த்தி சொல்லும் போதே தெரியுது அந்த குடும்பமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தளபதி விஜய்க்கு வந்து எதிராக தான் இப்போ வந்து நடந்துக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் செட் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ தேவயானி கூட வந்து இப்போ திமுக முட்டு கொடுக்குற வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பச்சை வந்து தெரிஞ்சு போச்சு தேவயானி ராஜகுமாரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து தளபதிக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ட்டு வந்து. சத்யராஜும் அதே மாதிரி தான் வந்து பெண்களே யோசிச்சு ஓட்டு போடுங்க, உங்க ஓட்டுன்றது வீணாக்கிடாதீங்க, முக ஸ்டாலின் வந்து எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா, முக ஸ்டாலின் வந்து அது பண்ணிருக்காரு இது பண்ணிருக்காருன்னு உன்னை பத்தி நிறைய வீடியோ போட்டு உன்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு பச்சோந்தியா வந்து சத்யராஜ் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய பொண்ணு கூட வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி வந்திருக்காங்க. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வந்து திமுக முட்டு கொடுக்கறதே வந்து ஒரு முழு நேர வேலையை வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தெல்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாந்துட மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, அதை பத்தி கேட்க வந்து அந்த அரசுக்கு ஒன்றும் முடியல, திமுகவில் வந்து முடியல. மட்டும் கிடையாது, எங்க பார்த்தாலும் வந்து குடிபோதை, எங்க பார்த்தாலும் வந்து டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு. பெண்கள் வந்து டாஸ்மாக் பிரச்சனையில வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களால் அடைக்க முடியல. தீபாவளிக்கு அத்தனை கோடி வசூல், தீபாவளிக்கு வந்து 500 கோடி 600 கோடி அப்படின்னு வந்து அது வந்து பெருமையாக தான் உங்களால் பேச முடியுமா தவிர அதனால எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பெண்களை வந்து நீங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய்க்கும் நீங்க இந்த மாதிரி கூட்டு வச்சு சில பேர் பேச வைக்கிறதாலும் நம்பிட போறாங்களா என்ன? இன்னும் சொல்ல போனா வந்து தளபதிக்கு வந்து ஆண்களோட பெண் ரசிகைகள் தான் அதிகம். பெண்கள் வந்து தளபதி விஜய் வந்து தன்னுடைய அண்ணனாவும் தன்னுடைய பையனாவும் நினைக்கிறாங்க. உங்களுடைய இந்த நடிப்பு அப்படின்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட வந்து வேலையாகாது அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.